இது எப்படி நிகழும்? இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 34 இது எப்படி நிகழும், இது எப்படி நிகழும் என நான் ஒரு இருதய நோயாளி என்னுடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய நோயாக இருக்கின்றது. இதிலிருந்து நான் குணப்பட முடியுமா? இது எப்படி நிகழும்? மருத்துவர் அனைவரும் சொல்லிவிட்டார்கள், இனி உன்னை பிழைக்கவே மாட்டார், இவர் இனிமேட்டே பிழைக்கவே மாட்டார், இவர் இறுதி நிலை அடைந்து விட்டார். நான் குணமட முடியுமா? இது எப்படி எனக்கு நிகழும்? என் குடும்பத்தில் ஒரே கடன் பிரச்சனை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையே நிம்மதி போயிற்று. இதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியுமா என்று எங்களுக்கு தெரியவில்லை. இது எப்படி நிகழும்? என்னுடைய வாழ்க்கையிலே என் கணவர் எனக்கு எதிராகவும் மனைவி எனக்கு எதிராகவும் நாங்கள் பிரிந்து விட்டோம். சந்தேகப்பட்டு விட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே உறவானது பிளவு ஏற்படுத்தி விட்டது. நாங்கள் இனி சேர்ந்து வாழ முடியுமா முடியாதா? இது எப்படி நிகழும்? எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, எனக்கு குழந்தையே கிடையாது. என்னை எல்லோரும் மலடி என்று கூறுகின்றார். என்னுடைய கணவர் மறுமணம் செய்து கொள்ள விரும்புகின்றார், என்னுடைய மனைவி மறுமணம் செய்து கொள்ள முடிகின்றார். எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? இது எப்படி நிகழும்? இறையேசுவில் பிரியமானவை, நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது, எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லவே முடியாது. எனவே இறைவன் நம்மை புரிந்து கொள்கின்றார், கடவுள் நம்மை புரிந்து கொள்கிறார். எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை நலன்முடன் குணப்படுத்துவதற்கும் அதனுடைய முழு பிரச்சனை தீர்வு காணுவதற்கும் யாரால் இயலும்? கடவுளால் இயலும் என்பதுதான் அன்னை மரியாவுடைய இந்த அமலோற்ப விழாவிலே அன்னை மரியா இறைவன் கொடுக்கின்ற அந்த குணநலனையும் அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையும் இன்றைய விழாவின் மூலமாக நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்ற அன்பார்ந்தவர்களே. எனவே என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? எனவே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய தந்தைக்கு வந்தாலும் சரி, என்னுடைய தாய்க்கு வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் சரி, கண்ணீர் விட்டு மனம் வருந்தாதே. எனவே கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, கடவுளால் முடியும். எனவே நான் ஒரு செல்வந்தராக இருக்கின்றேன், எனக்கு அனைத்து வசதிகளும் இருக்கின்றது, இருந்தால் எனக்கு ஒரு வியாதி இருக்கின்றது, குணப்படுத்த முடியாத வியாதியாக இருக்கின்றது. எனவே நான் எவ்வளவு பணம் செலவு செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மருத்துவரை நான் பார்த்தாலும் சரி, இந்த நோய் நீங்க வேண்டும், இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் கடவுளினுடைய முடிவில் மட்டும்தான் முடியும். எனவே கடவுள் அவர் முடிவு செய்து விட்டார். கடவுள் நமக்கு முழு விடுதலையும் முழு குணத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்து விட்டால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பார்களே. எனவே ஆயர் தந்தை ராபர்ட் இறந்தவுடனே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பி ரெடி. இந்த ராபர்ட் என்ற பங்கு தந்தையுடைய நண்பர், அவர் எந்த ஒரு பழக்கமும் இல்லை, எப்படி இருந்தாருன்னு இதில் உடனே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். உடனே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பி ரெடி, எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். அது இறப்பாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, கடவுள் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று, உங்களுடைய பெற்றோருக்கு எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், இப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்று அவர்கள் கண்ணும் கருத்துமாக தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்றார்களோ, அதைவிட அதிக அக்கறை கொண்டு இறைவன் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார். எனவே எப்பொழுது எது நடக்கும், எது செய்ய வேண்டும் என்று இறைவன் அறிந்து கொண்டு இருக்கின்றார். எனவே கடவுளால் இயலாதது எதுவுமே இல்லை. எனவே கடவுள் அவர் தன்னுடைய முழு வல்லமை நமக்கு முழுமையாக கொடுத்து செயல்படுத்த தயாராக இருக்கின்றார். எனவே இந்த அமலோற்ப விழாவிலே அன்னை மரியாவின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்வது என்னவென்றால், அன்னை மரியாவுக்கு வணக்கத்தையும் புகழையும் செலுத்துவதற்காக தாயாம் திரு அவை நமக்கு இந்த விழாவை கொண்டாட அழைப்பிட வைக்கவில்லை. அன்னை மரியாவை பெருமைப்படுத்துவதற்காக தாயாம் திரு அவை நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கவில்லை. எனவே அன்னை மரியான் மூலமாக அன்னை மரியாவுக்கு இறைவனுடைய வல்லமையும் செயலும் எப்படி அவருக்கு கிடைத்ததோ, அதனுடைய இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் புரிந்து கொண்டு கடவுளால் இயலாதது எதுவும் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த விழாவானது தாயாம் திரு அவை நமக்கு வெளிப்படுத்துகின்றது அன்பார்ந்தவர்களே. எனவே தான் அன்னை மரியா கோரிக்கை, நானே கன்னி ஆயிற்றே,
இது எப்படி நிகழும் என்று கேட்கின்ற பொழுது தூயாவின் அருள் நமக்கு கிடைக்கும். தூயாவுடைய வல்லமையின் மூலமாக இது நடைபெறும் என்று. எனவே என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் நான் இறைவனை மன்றாடுகின்ற பொழுது இறைவனுடைய அருளும் இறைவனுடைய ஆசீர்வாதம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு செயலும் நடைபெறும் என்பதுதான் இறைவன் வெளிப்படுத்துகின்றார். எனவே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வல்லமையும் சிறும் இல்லை என்றால் அது செயல்படாது என்பதுதான் இறைவார்த்தை கூறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவே அன்னை மரியா புரிந்து கொள்கின்றார். உடனே ஆகட்டும் என்று கூறுகின்றார். நான் ஆண்டவருடைய அடிமை என்று கூறுகின்றார். எனவே கடவுளால் இயலாதது எதுவும் இல்லை என்று அன்னை மரியா புரிந்தவுடன் இறைவன் முன்பாக முழுமையாக சரணாகதி அடைகின்றார். எனவேதான் அன்னை மரியை புரிந்து கொண்டு அந்த கானாவூர் திருமணத்தின் பிரச்சனையின் பொழுது, அங்கு திராட்சரசம் இல்லாத பொழுது அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அன்னை மரியா கடவுள் மீது உண்ட நம்பிக்கை, இறைவனால் இயலாதது எதுவும் இல்லை என்று அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நான் பெற்றதை, எலிசபெத் அம்மாவின் மூலமாக நான் உணர்ந்ததை அன்னை மரியா நமக்கு வெளிப்படுத்துகின்றான். பார்ந்தவர்களே, எனவே மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 8 சொல்கின்ற தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார். எனவே அன்னை மரியா தூய்மையாக இருந்து தூய்மையான உள்ளத்தோடு ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு தூய்மையாக இருந்ததன் மூலமாக கடவுளை அவர் கண்டுகொள்கின்றார். எனவே என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜென்ம பாவத்தோடு பிறந்தாலும் இந்த உலக வாழ்க்கை திருமுழுக்கின் மூலமாக அந்த பாவமானது போக்கப்பட்டு தூய்மையான உள்ளத்தோடு நான் இருக்கின்ற பொழுது நான் கடவுளை காண முடியும். கடவுளை நான் காணக்கூடிய அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுப்பார் என்பதுதான் அன்னை மரியா அந்த அமலோற்பு விழாவிலே நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே தூய்மையான உள்ளத்தோடு, தூய்மையான வாழ்க்கையோடு, நாம் தூய்மையான உள்ளத்தோடு நம்முடைய வாழ்க்கையானது செயல்படுகின்ற பொழுது, வாழ்க்கையானது நடைகின்ற பொழுது இறைவனை நாம் காண முடியும். அந்த அற்புத செயல்கள் நம்முடைய குடும்பத்திலும் நடைபெறும் என்பதுதான் அன்னை மரியாவுடைய விழாவிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாம் அன்னையின் வழியாக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அன்னையிடம் நாம் செல்வோம். இறைவனால் இயலாதது எதுவும் இல்லை. எனவே இது எப்படி நிகழும் என்று அன்னை மரியா அனைத்தையும் உணர்ந்து கொண்டவராக நாமும் அன்னை மரியாவை புரிந்து கொண்டு அவருடைய அருளையும் ஆசிரியும் இறைவன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வோம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.